இந்தோனேஷியாங்கிறது ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு நாடு. ஒரு 10 நாள் 15 நாள்லாம் பத்தாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜகார்த்தா, பாலி, கில்லி ஐலாண்ட்ஸ், இப்படி ஒரு 10-15 இடம் தான் தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் குட்டி குட்டி தீவாக ஏகப்பட்ட இது அப்படி பறந்து விரிஞ்சு இப்படி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல்லாக இந்தோனேஷியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா ஒரு 3-4 மாதம் ஆகும். இவங்க கொடுக்க 30 நாள் விசா தான். ஜகார்த்தாவே பார்க்கணுன்னா ஒரு 10 days வேணும், ஃபுல் ஜகார்த்தாவே பார்க்கணுன்னா. பாலிலாம் சொல்லவே வேண்டாம். அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, ஐடி பீப்புளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களோட வருமானம் இதெல்லாம் பற்றி பார்க்காம ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. அதனால தான் எல்லாருக்குமே நிறைய குழந்தைகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்க இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் இந்தியாவும் சைனாவோடையும் போட்டி போடுவாங்க. புரட்டாச்சுங்க காம்பி ஸ்டேஷன் அன்னைக்கு நம்ம அடுத்த பையனாக யோகி கட்டா. அன்பான நீ காலை வணக்கம். நான் நலமாக இருக்கேன், நீங்கள் நலமாக இருக்கீங்களா? இப்போ நம்ம காம்பி ஸ்டேஷனை பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட இது வந்தாச்சு, ஊபர் கிராப் பைக் வந்தாச்சு. விடுங்க, இந்த ஜகார்த்தாவோட இங்கே கிளம்பிட்டோம், காம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 9:20 ட்ரெயின். ஒரு 1 hour முன்னாடி 8:20 சொன்னாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலில் முடியுது. என்னோட இனிய ஆலியாவுக்கு ஆலியா ஹோட்டல் ஆலியாவை தான் இவருக்கு வந்து ஆலியா எங்கே நீங்கள் இருக்கு, ஆலியா நீ எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ அந்த ஆலியாவுக்கு ஒரு பாய் பாய் சொல்லுங்கள். பாய் பாய் ஆலியா, பாய் ஆலியா, பாய். காம்பி ஸ்டேஷனில் வாங்க போயிட்டு இருக்கோம். கேட்டா பார்க்க வேண்டிய இடங்க. நான் என்னமோ தெரியல, நம்ம தமிழில் தேடி பார்த்தேன், யாருமே யோகிய கட்டாவை பற்றி போட்டதா தெரியல. ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப வைப்பான இடம். ஹிஸ்டாரிக்கல், ஆர்ட்டு எல்லாமே, பார்ட்டி வைப். பார்க்காம போகிறீங்க, நானும் தான் பார்க்குறேன். 6 மணி நேரம் ட்ராவலு. ஒரு 3:30 மணி வரைக்கும் போய் சேருவோன்னு நினைக்கிறேன். எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸு. ஃபர்ஸ்ட் பிளாக் இந்தோனேஷியா இங்கே காருக்கு நிறைய ஆஃபர் இருக்குங்க கிராப்ல. 2-3 பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு காரில் போகிறது ரொம்ப சீப். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஏர்போர்ட்லேருந்து ஆக்சுவலாக வந்து ட்ரெயினில் வந்தேன். ஏன்னா பஸ்ஸுனா டிராஃபிக், ஏன்னா இப்போ ஜகார்த்தாங்கிறது பயங்கரமாக டிராஃபிக்கான ஒரு சிட்டி அப்படின்றதுனால. பட் உள்ளே வந்து பார்க்க அப்புறம் தான் தெரியுது, டிராஃபிக்கான சிட்டி தான், டிராஃபிக் ஆகும், அடிக்கடி ஆகும். ஆனாலும் பஸ்ஸுக்குன்னு ஒரு தனி ரூட்டு, ரோட்டோட சென்ட்ரல் பேரிகேட் நடுவில் உள்ள அதுக்குன்னு தனியாக ஒரு லைன் போட்டிருக்காங்க. அதில் வந்து பஸ்ஸை தவிர வேறு எதுவுமே போக முடியாது. ஸோ அதனால பஸ்ஸு மட்டும் டிராஃபிக்லாம் இருக்கும்போது அது ரொம்ப சீப்புங்க. கார்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, கிராப் பைக்கை ஓட்டிகிட்டு இருக்காரு, அவரும் ஒரு யூடியூபர் தானே. யூடியூபர்னு என்ன பார்த்து கேட்டார், கேமரா கையில் கேமரா பார்த்து யூடியூபர் அப்படின்னு. உண்மையிலே யூடியூபர்னால எவ்வளோ வருமானம் பார்த்தாலும் நிறைய பேரோட கிரியேட்டிவிட்டி, இன்ஸ்பிரேஷன் எல்லாத்துக்குமே யூடியூப் ஒரு காரணமாக இருக்குது. அதுக்காக ஹெட்ஸ் அப் டு யூ யூடியூப். கார் உள்ள போகுது, அழகான சிட்டிங்க ஜகார்த்தா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப ப்ரொமோட்டாக பண்ணாங்க. ஜகார்த்தா வந்து பயங்கர டிராஃபிக்கு, பயங்கர இது அப்படின்னு சொல்லிட்டு ஜகார்த்தாவை எல்லாருமே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இல்லை கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு சிட்டி. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அந்த பீச்சு போனோம்னா அந்த பீச்சை பார்க்குறதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு 5-6 நாள் ஒன்று. 5 நாள் பீச். காம்பி ஸ்டேஷன் பயங்கர பிஸியாக இருக்குது, சண்டேங்கிறதுனால என்னன்னு தெரில. ஸோ போர்டிங் பாஸ், நம்ம டிக்கெட் என்ன தான் ஆன்லைனில் எடுத்தாலும் போர்டிங் பாஸ் வந்து இங்கே வாங்கி ஆகணும், கம்பல்சரி. போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே பாஸ்போர்ட்டை காமிச்சு உள்ளே என்ட்ரி ஆகணும். ஸ்டேஷன் எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக
உள்ள எல்லாம் ஃபுட் கோர்ட் எல்லாம் இருக்கு. ஏற்கனவே காம்பன்சேஷன் ஒன்று காட்டினேன். Karena di pintu selatan atau di sini hanya melayani boarding menggunakan scan wajah atau 8:25 வந்து போர்டிங் பாஸ் வாங்கினேன். அவங்க ஒரு 8:40 உள்ள போயிருங்க, கூட்டம் நிறையா இருக்கும், tidak bisa masuk dari sini. நீங்க பாஸ்போர்ட் எடுத்து செக்இன் பண்ண அப்படின்ட்டாங்க. என்ட்ரு ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற இதில் இங்கே தான் போய் நம்ம டிக்கெட்டை காமிச்சு போர்டிங் பாஸ் வாங்கணும். வாங்க ஸ்டேஷன் போகலாம். Bagi Anda penumpang kereta api Argo Dwi Panggai yang sudah melakukan registrasi wajah, kami persilakan Anda untuk segera boarding. Kereta api Argo Dwi Panggai telah tersedia di jalan depan. Just one person? One person. Send us your passport. ஸோ பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணுறாங்க. Okay, so your name is Taksaka. Taksaka platform number 2. Platform number 2. So you can go up, turn Okay. right, and then upstairs. Go up, Turn right, Right. and then upstairs. then again upstairs. Second floor. Second floor. Okay. And thank you. Okay, sir. ஸோ இங்கேயே பாஸ்போர்ட்டை வாங்கிட்டாங்க, வாங்கி வெரிஃபை பண்ணிட்டாங்க. நான் திருப்பி மேலே பண்ணணுமா என்னன்னு தெரில, பார்ப்போம். ஸோ ஏர்போர்ட் மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஃபேன்! வா, ஃபேன் பாருங்கள், ஃபேனோட சைஸு. தேங்க்யூ. Platform number 2. Osaka. Pangandaran, mohon. Taksaka ditunggu dulu, Pak. EKS 4 where it will? EKS 4. Yes, executive 4, waiting for. Wait here for your turn again. It's coming in 30 minutes again. You can wait in here. Here. Yes, your train coming 20 minutes again. 30 minutes. Okay. Thank you. Yeah, you're welcome. ஸோ இன்னும் half an hour ஆகுமா? எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக உள்ள வர சொன்னாங்கன்னு தெரில. Can I go out and come back? Yes? Yes. you can Because go. another half an hour I need to wait now. Yeah. So I can go out and smoke and come. Yes. So escalator or lift? Lift. You're there. Yeah. Thank you. You're welcome. ஸோ இன்னொரு half an hour இங்கே தாங்க வெயிட் பண்ணுமா கேட்டேன். உள்ளே போகலாமா, வெளியே போயிட்டு வரலாமான்ட்டு. போயிட்டு வாங்கன்ட்டாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் வந்துச்சு கரெக்டாக்கு. EKS 4 நம்ம கோச்சு. இது வந்து 5. ஸோ 4ல் seat 2. EKS 4. EKS 4. Okay. Seat 2. To C.
விண்டோ கிடைக்கல, வெயில் தான் கிடைச்சிருக்கு. விண்டோ இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். கம்ஃபர்டபுள். டிஸ்பிளே இருக்கு. ஓகே, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகட்டும். ட்ரோனிங் ஸ்டேஷன் 1:27 வர வேண்டியது கிட்டத்தட்ட 1:50 ஆச்சு. இப்போ தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் ஒரு 20 நிமிஷம் லேட்டாக போயிட்டுருக்கு. ஒரு 25 நிமிஷம். அப்பப்போ வந்து வேஸ்ட்டை க்ளீன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து லேடிஸுக்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக வச்சுருக்காங்க. நம்ம ஒரு மாதிரி ஒரே இதில் எல்லோரும் போக முடியாது. தட்சிண பூர்வ கட்டும் பார்க்கலாம். இது மேலே ஏணி மாதிரி வர வச்சுருக்காங்க. ட்ரெயினில் அங்கங்கே ஒரு குச்சில் ஒரு ஏணி சரி. இப்போ மேலே வாட்டர் ஃபுல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வாட்டர் ஃபுல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேண்ட்ரி கார். நம்ம ஊரில் டேரெக்டாக அந்த இடத்துல நிற்கும். அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இவங்க ஒரு இதுலேயும் கோச்சிலையும் ஏறி அதுலேருந்து ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. யூ கேன் ஸ்மோக் ஹியர். யூ கேன் ஸ்மோக் ஹியர். பேண்ட்ரி கார்டு சொல்கிற இடம். சாப்பிட்ற மாதிரி இருந்தது. எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஃபுட்டாக தான் இருக்குது. சாரி.
Sorry. ஸோ இங்கே வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்லாம், நம்ம சீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கவும் செய்கிறாங்க. இந்த ட்ராலியில் வந்து தள்ளிக்கிட்டே வந்து ஸோ இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எனக்கு 16,000 rupiah. நல்லா இருக்கு பண்ணிட்டு பண்ணிருக்கு. நம்ம பக்கத்தில் உள்ளவர் இறங்கிட்டு வந்தவரில் ஸோ அந்த சீட்டில் போடலான்னு பார்த்தா கீழே இறங்கி ட்ரெயின் போடணும். உள்ளே வந்து பார்த்தா அந்த சீட்டில் வந்து ஒருத்தர் வந்து உட்காந்துட்டார். இப்போ நம்மளுக்கு விண்டோ வழியெல்லாம் வச்சு பார்ப்போம் பின்னாடி ஏதாவது விண்டோ சீட்டு வேக்கண்டாக இருக்கான்ட்டு. டாய்லெட் ஜோ யோகியா அப்படின்னு ஏகப்பட்ட செல்ல பேர்னால அழைக்கப்படுற யோகிய கட்டாக்கு வந்துட்டோம். யோகி கட்டா ரயில்வே ஸ்டேஷன். இப்போ தான் ட்ரெயின் 20 நிமிஷம் 30 நிமிஷம் லேட்டு. ஸோ ஸ்டேஷனை விட்டு வெளியே போகணும். பெரிய ஸ்டேஷன் இது. நல்லா ரொம்பவே நீட்டாக இருக்குது. யோகிய கட்டாங்கிறது இந்தோனேசியா கலாச்சாரத்தோட இதயம்னு சொல்லலாம். ஸோ இங்கே வைபம் உண்டு, ஒரு கல்ச்சுரல் இது உண்டு. உலகத்துலேயே பெரிய பெரிய புத்த கோயில் நினைக்கிறேன், அது இங்கே தான் இருக்குது. அப்புறம் ஒரு பரமன் ஒரு இந்து கோயில் ஒன்று இருக்குது. ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். பட் என்னமோ தெரில, யாரும் பெருசாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதாவது நம்ம இந்தியன்ஸ், சவுத் இண்டியன்ஸ், எஸ்பெஷலி தமிழியன்ஸ். பட் ஃபாரினர்ஸ் யூரோப்பியன்ஸ் மேக்ஸிமம் இங்கே தான். உள்ள வர்ற என்று எவ்வளோ கூட்டம் போதும். ரொம்ப நீட்டாக ஸ்டேஷனை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஷாப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகழகாக க்யூட்டாக இருக்கு. ஹோட்டல் நான் ரூம் புக் பண்ணல. பார்த்தா எல்லா ஹோட்டல் ரிவ்யூமே எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி, சூப்பர் ஹோட்டல், பியூட்டிஃபுல் ஹோட்டல் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, நேரில் என்ன ஒரு 1/2 hour அலையணும், இல்லை 1 hour அலையணும், போய் தேடி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன ரூமே புக் பண்ணாமல் வந்துட்டேன். மலையபுரம் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன் பேர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள, 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட ஸோ பார்க்கலாம். ஆப்போசிட்டு ஆர்டி ஹோட்டல், ஆப்போசிட்டே ஹோட்டல் தான்.
யோகிய கட்டுற ஊருக்குள்ள வந்தாச்சு. ஓகே, நான் ஹோட்டலில் இது பண்ணிவிட்டு மீட் பண்ணுறேன்.